நமது தவறு செய்யக்கூடிய ஆர்வத்திற்கு தொடக்கத்திலேயே முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ளது மனசாட்சி என்பது. மனசாட்சி மலக்குகளின் தூண்டுதலால் ஏற்படுகிறது என்று சொன்னாலும் மிகையான வார்த்தை அல்ல. எந்த ஒரு மனிதனுமே உறுத்தல் இல்லாமல் தவறு செய்ய முடியாது. கண்டிப்பாக அவன் பெரும் தவறை செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய உறுத்தல் இருக்கிறது அல்லவா, அந்த உறுத்தலை தக்வாவின் பின்னணியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா உடல் உறுப்புகள் என்ற நியமத்தை மனிதனுக்கு ஆக்கும் சக்தியாக படைத்திருக்கிறார். ஒரு மனிதனை உத்வேகத்தோடும் ஆற்றலோடும் செயல்பட அவனுக்கு பெரும் உதவி செய்யக்கூடியவைகள் உடல் உறுப்புகள் சகோதரர்களே. அந்த உடல் உறுப்புகளில் ஒன்றை அல்லாஹ் பழுதாக்கி விட்டாலும் காரியமாற்ற முடியாமல் மனிதன் ஸ்தம்பித்து விடுகிறான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய உடலில் ஏற்படுத்திய மூட்டுக்களுக்கு முற்பகல் தொழுகையான லுஹா தொழுகை தொழுதீர்களே ஆனால் அந்த மூட்டுக்களுக்கு தக்கவாறுள்ள நன்றியை நீங்கள் செலுத்தி விட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு அடிப்படையில், அந்த ஒரு முக்கியத்துவத்தில் உடல் உறுப்புகள் என்பது பிரதானமான இடத்தை மனிதனுக்குள் வகிக்கிறது. உறுப்பு என்பதை தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்வுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலில் வைத்திருக்கிறார். தேவைப்படும் போது கோப உணர்வு பாதுகாப்பதற்காக, தேவைப்படும் போது பொறுமை உணர்வு அதுவும் பாதுகாப்பிற்காக, தேவைப்படும் போது ஒரு இரக்க உணர்வு அதுவும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவன் வெற்றி பெறுவதற்காக என்று பலதரப்பட்ட உணர்வுகளை அல்லாஹ் தஆலா மனிதனில் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான உணர்வாக, கல்புக்கு நெருக்கமாக அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட ஒரு உணர்வுக்கு பெயர்தான் மனசாட்சி என்பது. தன்னுடைய செயல்கள் சரியானதா தவறானதா என்பதை அடையாளம் காணக்கூடிய மனதின் குரலாக மனசாட்சி இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. நமது தவறு செய்யக்கூடிய ஆர்வத்திற்கு தொடக்கத்திலேயே முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ளது மனசாட்சி என்பது. மனசாட்சி மலக்குகளின் தூண்டுதலால் ஏற்படுகிறது என்று சொன்னாலும் மிகையான வார்த்தை அல்ல. எந்த ஒரு மனிதனுமே உறுத்தல் இல்லாமல் தவறு செய்ய முடியாது. கண்டிப்பாக அவன் பெரும் தவறை செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய உறுத்தல் இருக்கிறது அல்லவா, அந்த உறுத்தலை தக்வாவின் பின்னணியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். மனசாட்சி என்பது முழுமையான முறையில் அல்லாஹ்வின் இறையச்சத்தை பின்புலமாக கொண்டது. மனசாட்சி இல்லாதவன் மனிதனே இல்லை என்று சொல்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில தவறு செய்ய முற்படும் போது அவனுக்கு உந்து சக்தியை ஏற்படுத்த, தவறு செய்ய முற்படும் போது அவனுக்குள் பாதுகாப்பையும் அவனுக்குள் எச்சரிக்கையையும் தொடர்ந்து தூண்டிக் கொண்டிருப்பது மனசாட்சி. நல்லதை செய்வதற்கு உந்து சக்தியாக செயல்படுவது மனசாட்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த உணர்வுகளிலேயே, ரப்பல் ஆலமீன் செய்த அந்த காரியங்களிலேயே ஆகப்பெரிய காரியமாக மனசாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவன் அந்த மனசாட்சியை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன், மனசாட்சி சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் தலையாட்டக்கூடியவன் வெற்றியை, ஒரு பெரும் முன்னேற்றத்தை உலகத்திலும் மறு உலகத்திலும் அவன் நிச்சயமாக பெற்று விடலாம் என்பதுதான் குர்ஆன் இன்னும் ஹதீஸ் கூறக்கூடிய ஒரு பெரும் இதாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அன்பிற்குரியவர்களே, திருக்குறள்ல ஒரு வள்ளுவனின் வாக்கு வரும், தன் நெஞ்சறிவது பொய்யுரைக பொய்யத்தின் தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டு வரும். இந்த வள்ளுவரின் வார்த்தையில் நீங்கள் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த உணர்வை நீங்கள் பார்க்கும்போது, ஒருவன் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த உணர்வே அவனை சுட்டுரும். நீ இந்த தப்பத்தை பண்ணிட்ட, இந்த துரோகத்தை நீ இவனுக்கு பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவன் செய்ய 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 அந்த மனசாட்சி பட்டது என்ன செய்யணும் சொன்னா, ஒண்ணு தவறுல இருந்து திருத்தும், அப்படி இல்லையா அவன் ஏற்கனவே செய்த தவறுக்கு அவன் மேல ஒரு ஏளனத்தையும், நீ இப்படி பண்ணிட்டியன்ற அந்த ஒரு உறுத்தலையும் தொடர்ந்து ஏற்படுத்தும் சகோதரர்களே. மனசாட்சிக்கு எதிராக எந்த காரணத்தை கொண்டும் நடக்காதவன் அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் மக்களுடைய மனசாட்சிக்கும் ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். மனசாட்சிக்கு துரோகம் விளைவிப்பவன் கூடிய விரைவில் அல்லாஹ்வுக்கும் துரோகம் விளைவிக்கிறான், மக்களுக்கும் துரோகம் விளைவிக்கிறான் சகோதரர்களே.
கண்ணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வாபிஸா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வருவாங்க. வந்து அவங்க சில விஷயங்களை கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நன்மை அப்படின்னா என்ன நினைக்கிற நீ? உன் ஆன்மாவையும் இதயத்தையும் தேற்றுவது, அதே போல உன் ஆன்மாவை அலைபாய செய்து உன் நெஞ்சத்தில் பதட்டத்தை உண்ணு பண்ணுவது உன்னுடைய பாவம் என்று சொன்னாங்க. நன்மை அப்படின்றது உன் ஆன்மாவையும் இதயத்தையும் தேற்றி உன்னை ஒரு 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 அமைதியான ஒரு நேர்கோட்டில் வைப்பதுதான் நன்மை அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ். தீமைக்கு எப்படி எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்கன்னு சொன்னா, உன் நெஞ்சில பதட்டத்தையும் அதே போல உன்னுடைய ஆன்மாவை எப்ப பார்த்தாலும் தழும்பிக் கொண்டே குழப்பிக்கொண்டே அலைபாய செய்து கொண்டே இருப்பதுதான் தீமை அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய அளவுக்குள்ள உபதேசத்தை, அதாவது பெரிய பக்கம் பக்கமா செய்யக்கூடிய உபதேசத்தை ஓரிரு வரியிலேயே அவருக்கு உணர்த்தி காட்டினார்கள் முகமது ரசூலுல்லாஹ். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு எதிரி ஆரம்ப நேரத்தில் அபு சுஃபியான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் எத்தனையோ போர்களில் முகமது ரசூலுல்லாவுக்கு எதிர்ப்பாக போர் செய்திருக்கிறார். அப்படி இருக்கையில அன்பிற்குரியவர்களே, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டிற்கு இவர் செல்கிறார். அந்த நாட்டினுடைய அரசர் இவர்கிட்ட கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, அங்க மக்கால என்ன ஒரே குழப்பமா இருக்குதாமே, மக்கால திடீர்னு ஒருத்தர் முளைச்சிருக்கிறாராமே, அவர் அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்றும் சிலைகளை வணங்கக்கூடாது என்றும் மௌட்டிக பழக்க வழக்கங்களை வேரடி மண்ணோடு பிடுங்க வேண்டும் என்றும் இப்படி எல்லாம் சொல்லி மக்களுக்கு ஒரு சீர்திருத்த கொள்கையை ஏற்படுத்துகிறாராமே, அவர் முகம்மது என்று சொல்லப்படுகிறது, அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அபு சுஃபியான் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா, அந்த அரசருடைய உள்ளத்துல நஞ்சை விதைக்கக்கூடிய விதத்திலே இவரால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக பேசியிருக்க முடியும். ஆனா இவர் காபிரா அந்த நேரத்துல இருந்தாலும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டதாக இருந்ததால அவர் சொல்றாரு, முகமது ரசூலுல்லாஹ் எந்த காலத்திலும் பொய் பேச மாட்டாரு, முகமது ரசூலுல்லாஹ் நம்பிக்கைக்கு மோசடி பண்ண மாட்டாரு, முகமது ரசூலுல்லாஹ் மக்களிடத்துல அநீதமான முறையில எந்த காலத்துல நடக்க மாட்டாங்க, அவருடைய விஷயத்துல அவர் என்னைக்குமே அமீன் தான், அவருடைய விஷயத்துல அவர் என்னைக்குமே சாதிக் உண்மையாளர் தான், ஆனா அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கட்டுப்பட்டு அந்த ஆள் பேசுறார். எவ்வளவு பெரிய இருப்பாங்க. காபிர், எதிர்ப்பாக பல போர்களை செய்தவர், முகமது ரசூலுல்லாஹ் வாழக்கூடாது என்று நினைத்த ஆரம்ப காலகட்டத்து அந்த குஃபார்களில் அபூ சுஃபியானும் ஒருவர், எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர் நடந்ததனால அந்த நேரத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய சம்பந்தமில்லாத ஒருவர் கேட்கும் போது கூட அவர் உண்மையை சொல்ல வேண்டும் என்று அவரை நினைக்க வைத்தது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த மனசாட்சி. சகோதரர்களே, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த மனசாட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு அவங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி வாழ்ந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு. சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னாடி நபிமார்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அப்படி ஒரு வேலை நபிமார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு கான்செப்டை தொடர்ந்து வைத்திருந்தான்னு சொன்னா உமரை எனக்கு பின்னாடி நபியாக ஆக்கியிருப்பான் என்று சொல்வார்கள் முகமது ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு வேல்யூபிள் பவர், சூப்பர் பவர் ஆனவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, அதை விட மேலாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க. ஷரியத் என்று வரும்போது தன்னையே விட்டுருவாங்க. குர்ஆனுடைய வசனங்களை எங்கேயாவது கேட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல மண்டிட்டு உட்கார்ந்துருவாங்க. இன்னைக்கு நாம குர்ஆனை கடந்து போறோம், குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல. தராவீஹ் தொழுகையில இமாம் என்ன செய்வாரு, குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பாரு. ஆனா 8 ரக்காத் முடிஞ்ச உடனே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போதே ஒரு கூட்டம் காலியாகும். அப்புறமா இல்லையா, எத்தனையோ பேரை நம்ம பார்க்கணும், குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாரு, அவர் தராவீஹ் தொழுகையில குர்ஆன் தான் ஓதிக்கிட்டு இருப்பாரு. அந்த குர்ஆனை கேட்டும் கேட்காமலும் 8 ரக்காத்துல கடமை தீர்ந்தது போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடிய மக்கள்ல நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முகமது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு எங்கேயாவது குர்ஆனை கேட்டுட்டாங்கடா அப்படி முழந்தாளிட்டு அமர்ந்து குர்ஆனை முழுமையாக கேட்பார்கள். ஓதுபவர் இப்படி அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓதுபவன் கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒரு சாதாரணமான குடிமகனாக இருந்தாலும் அவன் ஓதக்கூடிய அல்லாஹ்வின் அந்த வேதத்திற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கடா, மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கடா,
ஹிம்ஸ் பகுதிக்கு ஹஜ்ரத் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை கவர்னராக தலைவராக நியமனம் செய்து அவர் அங்க ஆட்சி பண்ண சொல்றாங்க. அவருடைய ஆட்சி அல்ஹம்துலில்லாஹ் நியாயத்திற்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ கொஞ்ச காலத்துக்கு பிறகு மக்கள் ஒரு கூட்டம் ஹம்ஸ் பகுதியை சேர்ந்த மக்களுடைய கூட்டம் வந்து உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு குற்றச்சாட்டை 2-3 குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னா, இந்த சயீதை எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க, அவர் காலையில எப்பவுமே லேட்டா தான் வர்றாரு, அவரு காலையில எங்களுக்கு பணி செய்யக்கூடிய வரக்கூடிய நேரம் வந்து ரொம்ப லேட்டு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இரவுல ஏதாவது ஒரு கோரிக்கையோ அல்லது மக்களுடைய பிரச்சனைக்கோ நம்ம போனோம்னு சொன்னா என்னமோ இரவுல கேட்கறது ஹராம் அப்படின்ற மாதிரி இரவுல துளி கூட எங்களை பத்தி என்ன செய்ய மாட்டாரு, நினைக்க மாட்டார். எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்கிறது இல்லை, எங்களுடைய விஷயங்களை பரிசீலிக்கிறது இல்லை. மொத்தத்துல நைட்டு வந்துட்டாலே போதும், அவர் எங்களை பத்தி எந்த கேர் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு ஆளுநர், ஒரு ஆண்மை செய்யக்கூடியவர் எங்களை பத்தி நேரம் வகுத்து பார்க்காம தானே நடைபெறணும், நேரம் வகுத்து பார்க்காம தானே நடக்கணும். ஆனா இரவு நேரத்துல எங்களை பத்தி டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, மாதத்துல 2 நாள் கண்டிப்பா லீவ் எடுத்துருவாரு, மாதத்துல 2 நாள் கண்டிப்பா லீவ் எடுத்துருவார். என்ன கடையா இருந்தாலும் சரி, மாதத்துல 2 நாள் கண்டிப்பா வரவே மாட்டார். 4வது குற்றச்சாட்டு வச்சாங்க அவர் மேல, அப்பப்ப திடீர்னு என்னத்தையும் யோசிப்பாரு, மயங்கி விழுந்துருவாரு. அப்பப்போ எதையாவது ஒண்ணு யோசிப்பாரு, யோசிச்சு மயங்கி கீழே விழுந்துருவார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்துல எப்படி துஆ செய்தாங்களா அந்த மக்கள் போன உடனே, ரப்பே நல்லாட்சி தர வேண்டும் என்று சயீதை நான் அனுப்பியிருக்கிறேன். சயீத் ரொம்ப தங்கமான மனுஷன், அவர் மேல ரொம்ப அபிப்பிராயம் வச்சிருக்கிறேன், நன்மதிப்பு வச்சிருக்கிறேன். இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நான் நிரூபணமாகி அவர் மேலுள்ள மதிப்பு என் உள்ளத்தில் இருந்து எடுபடாமல், என் உள்ளத்தில் இருந்து கலண்டு போவதிலிருந்து நான் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவர் மேலுள்ள கண்ணியம் என்னைக்குமே 1% கூட குறையக்கூடாது, அந்த மாதிரி சூழலை எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்துட்டு என்ன செஞ்சாங்களாம், போனாங்களாம். செல்கிறார்கள். குற்றவாளி கூண்டில் ஹஜ்ரத் சயீத் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. கேட்கிறாங்க, நீ டெய்லி காலையில தாமதமா வர்றதாகவும் இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது சயீத் ரலியல்லாஹு கண் கலங்கியவர்களாக, சில ரகசியங்களை நான் பகிரங்கமா சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன். ஆனா மக்களுக்கு வேற வழி இல்லாததுனால மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கையறும் நிலைக்கு நான் ஆளானதில் நான் வருத்தப்படுகிறேன். ஆனாலும் சொல்லித்தான் தீர வேண்டும். பரம ரகசியமாக என்னுள் புதைந்து என்னோடு அழிந்து போகட்டும் என்று நான் நினைத்த ரகசியங்கள் இப்போது என் மீது வைத்த குற்றச்சாட்டின் காரணமாக உடைத்து வெளியேறுகின்றன அப்படின்னு சொல்லி முதல் இதை சொன்னாங்க. காலை நான் ரொம்ப லேட்டா போறேன்னு சொல்லி மக்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க இல்லையா, என் வீட்டு வேலைகளை, என் மனைவி மக்களுடைய ஹிதமத்துகளை நான் ஒரு பெரிய அரசன் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா என் பிள்ளைங்களுடைய துணிமணி, என் வீட்டு மக்களுடைய துணிமணி, என்னுடைய வீட்டுடைய சமையல் அனைத்தையும் பார்த்துட்டு தான் நான் என்ன செய்வேன், அந்த ஒரு சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்குள் ஏற்படுத்தினார்களே, இல்லத்தரசிகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்களும் சேர்ந்து ஹிதமத் செய்யுங்கன்னு சொல்லி அந்த சுன்னத்தை ஹயாத்படுத்திட்டு தான் நான் அரசவைக்கு வருவேன், அதனாலதான் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2வது அந்த மக்கள் வைத்த குற்றச்சாட்டு, இரவுல எந்த கோரிக்கையும் ஏற்கிறது கிடையாது, மக்கள் பிரச்சனைகளை பரிசீலிக்கிறது கிடையாது. பகல் நேரத்தை எப்படி நான் அந்த மக்களுக்கு கொடுக்கிறனோ, இரவு நேரத்தை முழுக்க என் ரப்புக்காக நான் கொடுக்கிறேன். வணக்கத்தை வெளியில நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் இந்த மக்கள் இப்படி குற்றச்சாட்டு வைத்தபடியால் நான் சொல்கிறேன். பகலை எப்படி நான் இந்த மக்களுக்கு தருகிறேனோ அதே போல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் என்னை படைத்த ரப்புக்காக நான் இரவு முழுக்க தருகிறேன். இரவு முழுக்க நான் குர்ஆன், திக்ர், ஃபிக்ர், தஹஜ்ஜுத் என்று இபாதத்திற்கென்றே, அல்லாஹ்வை நினைப்பதற்கென்றே நேரம் ஒதுக்கிறபடியால் நான் மக்களின் பிரச்சனைகளில் தலையிடுவது கிடையாது. 3வதாக சொன்னாங்க, மாதத்துல 2 நாள் நான் என்னமோ லீவ் போட்டுறேன். நான் ஒரு அரசனாக இருந்தாலும் எந்த காலத்திலும் அரசுடைமையை நான் என்னுடைய உடைமையாக கருதுவதில்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெஸ் தான், ஒரே ஒரு ஆடை தான். அந்த ஆடையை நான் வந்து மாசத்துல 2 நாள் என்ன செய்வேன், செலவைக்கு போடுவேன். மற்ற நேரத்துல இருக்கின்ற உள்ளாடையை நான் என்ன செய்வேன், இந்த பனியின் மாதிரி உள்ளாடையை நான் பயன்படுத்திக் கொள்வேன். நான் போடக்கூடிய வெளியாடை, அலங்காரமான ஆடை இருக்கிறது அல்லவா, அது 2 தான் இருக்குது. அந்த 2 ஆடையைத்தான் நான் வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் போடுறேன்.
அதை துவைப்பதற்கென்று நான் 2 நாட்களை ஒதுக்கி கொள்வேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சொன்னாங்க, துவைப்பதுக்குன்னா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ டக்கு டக்கு டக்குட்டு வேலையை முடிச்சுட்டு போறோமே, அந்த காலம் அப்படி கிடையாது. தண்ணீருக்கெல்லாம் எங்கேயோ போகணும். தண்ணீருடைய கஷ்டம் அப்படி தலைவிரிச்சு ஆடிய காலம். அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்றாங்க, லாஸ்ட்ல நான் மயங்கி மயங்கி கீழே விழுந்துடுறேன்னு சொல்றாங்க இல்லையா. பல நேரங்களில் என் நெஞ்சம் பழைய பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குது. பழைய காலத்தில் நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை நினைத்து பார்க்கும். இஸ்லாத்தை நான் ஏற்பதற்கு முன்னமே என்னுடைய அருமையான, நான் அதிகம் நேசிக்கக்கூடிய ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம். அப்ப இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாமை தழுவதற்கு முன்னாடி அவரை கொல்வதற்காக எதிரிகள் அவரை என்ன செய்தாங்கண்டா, பெரும் தூக்கு மேடையில் அவரை ஏற்றி அவரை வஞ்சித்தார்கள், அவரை சித்திரவதை செய்தார்கள். கண்டன் துண்டமாக அவருடைய உறுப்புகள் வெட்டப்பட்டது. இரத்த சகதியில் அவர் இருக்கின்ற அந்த நேரம் அந்த எதிரிகளின் கூட்டத்தில் ஒருவர் சொன்னார், இப்போ ஒன்ன விட்டுறோம், நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. என்ன சொல்லணும்னு சொல்லி வேதனையின் அந்த முனகளில் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த இடத்துல நான் இப்ப வெட்டுப்பட்டு நிக்கிறேன் இல்லையா, இந்த தூக்கு மேடையில் முஹம்மது நின்றால் நன்றாக இருக்கும் என்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல், ஒன்னு நாங்க விட்டோம். நீ இஸ்லாத்தை மாற வேண்டாம், முஸ்லிமா இது எங்களுடைய மதத்துல நீ திருப்பி என்ன செய்ய வேண்டாம், கன்வெர்ட்ல ஆக வேண்டாம். நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல், இப்ப நான் நிக்கிற இந்த இடத்துல, இந்த தூக்கு மேடையில அடிபட்ட நிலையில நான் இருக்கிறேனே, இந்த இடத்தில் முஹம்மது நின்றால் நன்றாக இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொல் என்று சொன்ன உடனேயே என் உயிர் போகின்ற வரைக்கும், இவ்வளவு சித்திரவதை செய்கின்ற வரைக்கும், எனது முஹம்மது ரசூலுல்லாவுக்கு ஒரு சின்ன விழுக்காடு கூட அந்தஸ்து கண்ணிய குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நான், என் உயிர் போகக்கூடிய இந்த நிலையில் நான் சொல்வேனா? சொல்லுவாங்க ஹஜரத் ஹுபைப் ரலியல்லாஹு, என் காலில் முள் தைத்து சொல்லுவாங்க ஹஜரத் ஹுபைப் ரலியல்லாஹு, நானும் என் குடும்பத்தாரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்க முஹம்மது ரசூலுல்லாவுடைய காலில் முள் தைத்தால் கூட அந்த வலியை கூட என்னால பொறுத்துக் கொள்ள முடியாதுடா, அந்த வலியை கூட என்னால பொறுத்துக் கொள்ள முடியாது. முஹம்மது ரசூலுல்லாவுடைய கால்கள்ல முள்ளு தைப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கையில நான் படக்கூடிய இந்த வெட்டு குத்து, இந்த இந்த தண்டனை முஹம்மது ரசூலுல்லாஹ் படணும்னு சொல்லி நான் ஆசைப்படணும்னு சொல்றியே, எந்த காலத்திலும் அப்படி நினைக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த பாவிகள் சிலுவையில் அலைந்தார்கள் என்பது வரலாறு. அப்படி சிலுவையில் அறையக்கூடிய நேரத்தில் நாலாத்திக்கும் தெரித்த இரத்த திவலைகள், அந்த இரத்த திவலைகள் என் மூஞ்சில் அடித்தது. ஹஜ்ரத் சயீது சொல்றாங்க, என் மூஞ்சில் அடித்தது. நான் ஹிதாயத்து பெறுவதற்கு, நான் நேர்வழி பெறுவதற்கு, நான் இஸ்லாமை தழுவுவதற்கு ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹுடைய அந்த இரத்த துளிகள் தான் காரணமாக அமைந்தது என்று சொன்னார்கள். அந்த சம்பவத்தை அப்பப்ப நினைக்கும் போது அவர்களுடைய அந்த கொடூர மரணத்தின் அந்த கொடூர அந்த உருவம் என் என்னுடைய நெஞ்சத்தில் தோன்றி, அந்த சூழல் அப்படியே என் நெஞ்சத்தில் தோன்றி எனக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னு சொன்னாங்களா ஹஜ்ரத் சயீது ரலியல்லாஹு. கண் கலங்கி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, சிறந்த ஒரு மூமினை, சிறந்த ஒரு மனிதனை, சிறந்த ஒரு வணக்கசாலியை தான் நான் விட்டு சென்றிருக்கிறேன், குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வலுவிழந்து போய்விட்டன அப்படின்னு அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சாங்களா, அப்புறமானாங்களா. அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மனசாட்சிக்கு அவங்க கட்டுப்பட்டு நடந்ததனால, மனசாட்சியின்படி அவர்கள் எந்த காலத்திலும் மனசாட்சிக்கு மாற்றம் செய்யாததனால, அந்த மனசாட்சி இறைவனின் ஒரு பெரும் ஆட்சியின் ஒரு பங்கு என்று அவர்கள் நினைத்ததனால, அதன் காரணமாக அவர்கள் தவறு செய்ய முற்படவில்லை. அவர்கள் மறைத்திருக்கலாம், எதையாவது சொல்லி மறைத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு உமர் ரலியல்லாஹு சமாதான போக்கோடு எல்லாரையும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்கலாம். ஆனாலும் அவர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டார்கள். அதே போல சயீது ரலியல்லாஹு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டார்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்லாட்சியை என்ன செய்தார்கள், இந்த உலகத்தில் தந்தார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இறையச்ச உணர்வில் ஒரு பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்முடைய காரியங்களை ஆற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.